சமையல் கலைஞரின் தொப்பி ஏன் இப்படி இருக்கிறது தெரியுமா? வாங்க அதற்கான பதிலை இந்த பதிவுல பார்க்கலாம். உணவகங்கள் அல்லது பெரிய சமையலறைகளுக்கு செல்லும் போது அங்குள்ள சமையல் கலைஞர்கள் அனைவரும் வெள்ளை நிற தொப்பிகளை அணிந்திருப்பதை கண்டிருப்போம். இதற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன தெரியுமா? பொதுவாக உணவில் முடி விழுவதை தடுக்கும் சுகாதார காரணமாகவே இந்த தொப்பிகள் அணியப்படுகின்றன என்று பலர் நினைக்கக்கூடும். ஆனால் சமையல் கலைஞர்கள் அணியும் தொப்பிகள் சாதாரண பணியாளர்கள் அணிவதிலிருந்து சற்றே வேறுபடுகின்றன. இந்த தனித்துவமான தொப்பிகளுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் பல அர்த்தங்களும் புதைந்துள்ளன. சமையல் கலைஞர்களின் அடையாள சின்னம் செஃப்கள் அணியும் தொப்பிகள் பொதுவாக டோக் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த டோக்குகள் மற்ற தொப்பிகளைப் போலல்லாமல் சற்று நீளமாகவும் சில சமயங்களில் வித்தியாசமான வடிவங்களிலும் காணப்படும். ஒரு சமையலறையில் ஒரு செஃப் அணியும் டோக்கின் நீளம் அவரது பொறுப்பு மற்றும் அனுபவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. மிக உயரமான டோக்கை அணிந்திருப்பவர் அந்த சமையலறையின் தலைமை சமையல் கலைஞராகவோ அல்லது உயர்ந்த பொறுப்பில் இருப்பவராகவோ கருதப்படுவார். இந்த வழக்கம் 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் உருவானது. செஃப் மேரி ஆண்டோயின் கேர்ம் என்பவர்தான் முதலில் சமையல் கலைஞர்களுக்கு வெள்ளை நிற டோக்குகளையும் கோட்டுகளையும் அறிமுகப்படுத்தினார். வெள்ளை நிறம் சமையல் கலைஞரின் தூய்மையையும் சுகாதாரத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு குறியீடாக அமைந்தது. சுகாதாரம் மற்றும் செயல்பாடு டோக் அறிமுகமாவதற்கு முன் சமையல் கலைஞர்கள் தங்கள் தலைமுடியை மறைக்க சாதாரண தொப்பிகளையே பயன்படுத்தினர். ஆனால் சமையலறையின் அதிக வெப்பமான சூழலில் இந்த தொப்பிகள் வியர்வையை அதிகரித்து அசௌகரியத்தை ஏற்படுத்தின. டோக் வடிவமைப்பானது தலையின் மேற்பகுதியில் காற்றோட்டத்தை அனுமதித்து சமையல் கலைஞர்களுக்கு மிகுந்த வசதியை அளித்தது. இது நீண்ட நேரம் சமையலறையில் பணிபுரியும் அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. மேலும் இந்த டோக்குகளில் உள்ள மடிப்புகளுக்கும் ஒரு தனி அர்த்தம் உண்டு. உதாரணமாக ஒரு செஃப் அணியும் டோக்கில் 100 மடிப்புகள் இருந்தால் அவர் முட்டையை 100 வெவ்வேறு வழிகளில் சமைக்கும் திறமை கொண்டவர் என்று நம்பப்படுகிறது. இது சமையல் கலைஞரின் நிபுணத்துவத்தையும் அனுபவத்தையும் குறிக்கிறது. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.